ஹலோ buddies, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்மோரில் இருக்க போலீஸ் மியூசியம் தான். வாங்க போய் பார்க்கலாம். இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால், வைராகியம் இருந்தால், வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு சாதனையாளராக ஆக முடியும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை எக்ஸாம்பிள், லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் செரீனா வில்லியம்ஸ் தெரியும் இல்லையா? வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். 2011 அவங்க வந்து பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு ஒரு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஐசியூல அட்மிட் பண்ணாங்க செரீனா வில்லியம்ஸ். பட் அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளியே வந்து, ஐசியூல இருந்து வெளியே வந்து திருப்பி விளையாட ஆரம்பிச்சு பல சாம்பியன்ஷிப் அதுக்கப்புறம் வின் பண்ணி இன்னும் நம்பர் 1 மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. சராசரி ஒரு மனுஷன் பல்மரி எம்பாலிசம் வந்து அதுலேருந்து வெளியே வந்து நடமாடுறதே ரொம்ப கஷ்டம் சராசரி மனுஷனா. பட் வெளியே வந்து ப்ளஸ் திருப்பி பல கோப்பைகளை வின் பண்ணி வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிருக்காங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? தன்னம்பிக்கை இருந்தால் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வெளியே வர முடியும். கெட்ட எண்ணங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப வரும். அந்த நேரத்தை நம்ம கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களால நம்ம அதை காம்பன்சேட் பண்ணி நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைச்சா கண்டிப்பா நம்ம சாதனை ஆக முடியும். அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம் அவளை பற்றி என்னென்னவோ சொல்லுகின்றதே. அவள் ஒரு கோபக்காரியாம், அவள் திமிர் பிடித்தவளாம், அவள் சொல்வேச்சு கேளாதவளாம், அவள் பிறருக்கு மதிப்பே அளிக்காதவளாம், என்னென்னவோ சொல்லுகின்றது அவளை அவளாக இருப்பதற்கு அனுமதிக்காத இந்த உலகம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒன்று விளங்குமா என்று தெரியவில்லை. நாம் நினைப்பது போல் இல்லாமல் அவள் நினைப்பது போல் அவள் இருந்தால் அவள் இன்னமும் இந்த உலகத்தில் அழகாயிருப்பாள் என்பதை. தன்னை கண்ணீரையும் காயங்களையும் சட்டென்று துடைத்து கொண்டு வெளியில் புன்னகை செய்வதற்கு இவளிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே இடத்தில் எத்தனையோ முறை அன்புக்காக இவள் மறுதளிக்கப்பட்ட போதும் கூட மீண்டும் மீண்டும் அந்த ஒற்றை நபரால் உடைக்கப்படுவது சுகம்தான் என்று அந்த ஒற்றை நபரின் அன்புக்காக ஏங்குகிறாள். இவள் ஒரு ஆச்சரியம்தான். ஒரே ஒரு அன்புக்காக எத்தனையோ காயங்கள், எத்தனையோ கண்ணீர்கள். ஆனால் விட்டு போவதாகவும் இல்லை, யாருக்கும் விட்டு கொடுப்பதாகவும் இல்லை. துன்பம்தானே, விட்டெறிந்து விடு என்று சொன்னாலும் கூட விரும்பி ஏற்றுக்கொண்ட துன்பமாயிற்றே என்று ஒரு புன்னகையோடு கடந்து செல்கிறார். ஒரு கோட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இஃப் யூ மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் ஃபில் யுவர் ஐஸ் வித் யுவர் டியர்ஸ், இட் வில் ஹைட் அனதர் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு லைஃப்ங்க, ஜாலியாக இருங்க, டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. ஸோ கூல். அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கே இல்லை. ஒரு கட்டாயத்தால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கீங்க. சரி, எங்க வேணாலும் போலாங்கிற வர உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவீங்க. ஆனா அந்த இடம் கூட தகுந்த இடம் இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் தோணும்.
நாம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. நாம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு நீங்க எப்பவும் கவலைப்படக்கூடாது. நிம்மதியா வாழுங்க. நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. நான் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் ஒன்று செய்யணும். தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை பாய்.